கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரிசேஷன். 5 மாநில தேர்தல். கரெக்டா சொல்றதா இருந்தா 4 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேச தேர்தல். கடந்த 1 மாதத்துக்கு மேலாக அது நடைபெற்று நேற்றைக்கு அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடந்து 5 இடத்துக்கும் ரிசல்ட் சொல்லிட்டாங்க. அதுல தமிழகத்துல என்ன நடந்ததுங்கிறத பத்தி பிரீஃபா பார்த்துட்டு, ஏன் தமிழகத்தில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், அது விஜய் மூலமாக அது நடந்தேறி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னொரு காணொளியில நான் பேசியிருந்தேன். இப்ப மற்ற மாநிலங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல கொஞ்சம் கூட சர்ப்ரைஸே இல்லாத 3 மாநிலங்கள். சர்ப்ரைஸ் இல்லைனாலும் அதோடைய முக்கியத்துவம் கருதி 4வது மாநிலம். இந்த 4த்தையும் பார்த்துருவோம். முதல்ல ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல இருந்து பார்ப்போம். நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி. சிறிய ஒரு யூனியன் பிரதேசம். மொத்தம் 30 இடங்கள். அதுல என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி, அதுவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். ஆனா ஒரு சில ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. அதுல என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்கள் பிடித்திருக்கிறது. அதோடைய கூட்டணியில் இருக்கும் பாரதிய ஜனதா 4 இடங்கள், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 1 இடம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 1 இடம். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 12, 16, 2, 18. ஸோ 30ல் 18 இடங்கள். அது 16 இடங்கள் இருந்தாலே வெற்றி அப்படிங்கும் பொழுது 18 இடங்கள். எதிர் தரப்பு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் சேஞ்ச் ஒண்ணு வருது. இந்த முறை காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியே ஒரு குழப்பம் வாய்ந்த கூட்டணியாக இருந்தது. இறுதி வரைக்கும் அவங்களால யாருக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கறதை பங்கு போட முடியல. அதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா 2 பேருமே 30 இடத்துலயும் அவங்க சீட்டு தங்களுக்கு அப்படின்ட்டு ஆட்களை நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு வித்டிராவலுக்கு முன்னாடி தான் எனக்கு இந்தந்த இடங்கள், உனக்கு இந்தந்த இடங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கூட்டணி கட்சிக்கு வேற தரணும். அதாவது திமுக மற்றும் காங்கிரஸை தவிர்த்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா ஒரு இடம்னு அவங்க சொல்லி, அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுங்கன்னு பார்த்தா காங்கிரஸ்ல பல பேர் நாங்க வித்ட்ரா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இத்தனையும் நடந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் என்ன சொன்னுச்சுன்னா நானே ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்தில் ஜெயிச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 5 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. இப்ப இது என்ன முக்கியத்துவம் நம்ம கொடுக்க போகுதுன்னா, ஏற்கனவே தமிழகத்துல திமுக கூட்டணியில் இல்லாமல் தவேகாவுடன் கூட்டணியில் இருந்திருந்தால் நிறைய இடங்களை பெற்றிருக்கலாம், ஆட்சியிலும் பங்கு பிடித்திருக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ்குள்ளிருந்தே குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. அப்ப அதுக்கான எதிர்வினை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வரும். இனிமேல் புதுச்சேரியிலும் திமுகவும் காங்கிரசும் இணைந்து நாம நின்று என்ன பிரயோஜனம்? காங்கிரஸ்னால ஒரு இடத்தை தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய கதை ஓவர், புதுச்சேரியிலும் ஓவர் என்ற ஒரு நிலை அங்க ஏற்கனவே அவங்க திமுக சொல்ல ஆரம்பிப்பாங்க. சோ திமுக பிரதான எதிர்கட்சியாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் கட்சியாகவும் அங்கே ஆகப்போகிறது. அதை தவிர தமிழக வெற்றி கழகத்துக்கு 2 இடங்கள் கிடைக்கும். இப்ப தமிழகத்தில் மட்டுமில்ல, தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறார்கள். புதுச்சேரியில் கணக்கை தொடங்கி விட்டார்கள். புதுச்சேரியில தான் முதல்ல தேர்தல் நடந்து முடிஞ்சது. தேர்தல் அறிவிப்பு அங்கதான் முதல்ல வந்தது. சோ தமிழக வெற்றி கழகத்துக்கு புதுச்சேரியில் 3ன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க 2 இடங்களை நேம் மக்கள் கழகம்ங்கிறதோட ஒரு தொகுதி ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. 28 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகமும் 2 இடங்கள்ல வேற அந்த நேம் மக்கள் கழகமும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அப்ப டெக்னிக்கலி தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணிக்கு 3 இடங்கள், 18 இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, 5 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, 3 இடங்கள் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு, காங்கிரசுக்கு 1. அதை பிரிச்சு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பிரிச்சு சொல்றேன் ஒரு காரணத்துக்காக. அதை தாண்டி சுயேட்சைகளுக்கு 3 இடம். சோ இப்படிதான் அங்க ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. சோ இதை முடிச்சுப்போம். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கு. அடுத்து ரொம்ப எளிதானதாக நம்ம அசாமுக்கு போவோம். மொத்தமாக 126 தொகுதிகள். அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா பிடித்திருக்கு. அது பாரதிய ஜனதாவுக்கு தனியாகவே 82 இடங்கள் 126. அதை தவிர அவர்களுடைய 2 முக்கியமான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அசோம் கணபரிஷத்துக்கு 10,
போடோலாண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு 10. அது சேர்த்தீங்கன்னா 102 இடங்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஓவர்வெல்மிங். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தனிப்பட்ட முறையில் 82 இடங்களும், அதோடைய கூட்டணி கட்சிகளான அசோம் கணபரிஷத்துக்கு 10, போடோலாண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு 10 என்று இவர்கள் சேர்ந்தே 102 இடங்கள். அதை தவிர உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் வெறும் 19 இடங்கள். மொத்தமுள்ள 126 இடங்களில் அவர்களுக்கு கிடைத்திருப்பது வெறும் 19 இடங்கள். அப்புறம் பத்ருதீன் அஜ்மல் அப்படிங்கிறவருடைய ஏஐயுடிஎஃப், ஆல் இந்தியா யுனைடெட் டெமோக்ராட்டிக், அவர்களுக்கு 2 இடங்கள், ரைஜோர் தல்லுக்கு 2 இடங்கள், திரிணாமுல் காங்கிரசுக்கு 1 இடம். ஸோ இந்த அடுத்த 5 ஆண்டுகளை பொறுத்தவரை அஸ்ஸாம்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சிறப்பாக அவங்களுடைய ஆட்சி தொடரும். அவங்க ஏற்கனவே அந்த ஆட்சியில் இருப்பது வந்து அவங்களுக்கு ஒரு ஷார்ட் இன் த ஆர்மா, அவங்களுக்கு இன்னும் நிறைய இடங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ 3வது இடத்துக்கு வந்துருவோம். இது வந்து கேரளம், நம்முடைய அண்டை மாநிலமான கேரளம். இங்க வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு. கேரளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் முறையாக 2016, 2021 இந்த 2 தேர்தலையுமே இடதுசாரிகள், எல்டிஎஃப், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த ஆட்சியிலிருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு அவர்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இந்த தேர்தலில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், காங்கிரஸுக்கு இது ஒரு ஷார்ட் தான். அவங்க வந்து தனிப்பட்ட முறையிலேயே மொத்தம் 140 இடங்கள், காங்கிரஸுக்கு 63 இடங்கள் கிடைக்குது. அவர்களுடைய கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுக்கு 22 இடங்கள், அப்புறம் மற்ற பல்வேறு கட்சிகள் எல்லாவற்றுக்கும் இடங்கள் சேர்த்து அந்த கூட்டணியாக அவங்க வந்து யூடிஎஃப், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அவங்க வந்து ஆட்சியை பெறுகிறார்கள். இது வந்து ஒரு ஆட்சி மாற்றம். இப்ப இதோடைய விளைவு என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் ஒரு சிறு குறுக்கம் தான். நான் இதை வச்சுக்கிட்டு வந்து கம்யூனிஸ்டுகளுடைய சகாப்தம் முடிந்து விட்டது, இனிமே வந்து ஒண்ணுமே அவ்வளவுதான் அவங்க அஸ்தமனம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் ஆட்சியில் இப்பொழுது இல்லை. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி இல்லை. ஒரு காலத்தில் கேரளம், மேற்கு வங்கம், திரிபுரா என்னும் 3 இடங்களில் அவர்கள் 3 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த தினத்தில் அவர்கள் எங்கும் ஆட்சியில் இல்லை. மேற்கு வங்கத்துல காணாம போயிட்டாங்க, இதுலயும் காணாம போயிட்டாங்க, திரிபுராலையும். கேரளத்தில் அவர்கள் இன்னும் சில பல ஆண்டுகள் இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது இனிமேதான் பார்க்கணும். காங்கிரஸுக்கு வந்து இது இன்னும் ஒரு இடத்தை காங்கிரஸ் பெறுகிறது. தெற்குல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு 3 இடங்களில் தெற்குல அவங்க இருக்காங்க. அதை தவிர அவங்க வந்து ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்காங்க ஆட்சியில. ஒரு பிக் ஜம்ப் அவங்களுக்கு. தெற்கு என்றால் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி 5 மாநிலங்கள்ல 3ல் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஆந்திரம், தமிழ்நாடு அந்த 2 இடத்துல தான் மாறுது. சொல்ல போனால் தமிழ்நாட்டிலுமே கூட கூட்டணி ஆட்சியில் அவர்கள் பங்கெடுத்து 4வது மாநிலத்திலும் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காங்கிரசுக்கு இன்றைய தேதியில் இருக்கிறது. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். பட் இது எல்லாருமே எதிர்பார்ப்பு. இறுதியாக நாம வந்து மேற்கு வங்கத்துக்கு வருவோம். மேற்கு வங்கம் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்ன வந்து தூக்கி கொடுத்திருக்கு. மொத்தம் 294 தொகுதிகள்ல 294 தேர்தல் நடந்தது. இதுல ஃபால்டா அப்படிங்கிற இடத்துல மட்டும் கவுண்டர்மேன் பண்ணி இந்த மாதத்தின் 3வது வாரத்துல அங்கே வந்து மறு தேர்தல், அவ்வளவு பயங்கர ஊழல் நடந்ததுனால அங்கே இன்னும் ஒரு முறை எங்க தேர்தல் நடக்க போகிறது. இந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சி 294ல 293 ரிசல்ட் சொல்லிட்டாங்க. அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி 206 இடங்களை பிடித்திருக்கு. இது இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, சரியாக 2016 தேர்தலை எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதாவுக்கு 3 இடங்கள் தான். அப்பதான் அவங்க என்ட்ரியே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு முந்தைய தேர்தல் 2011ல மம்தா பானர்ஜி முதல் முறையாக அங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போ ஆட்சியை இழப்பது இடதுசாரிகள். அடுத்து 2016 வருது, மம்தா பானர்ஜி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார். பாரதிய ஜனதா சற்றே
மூக்கை நுழைக்கிறது 3 இடங்களோடு இடதுசாரிகளுக்கு இடங்கள் வெகுவாக குறைகின்றன. அதுக்கு அடுத்ததுதான் 2021 தேர்தல். இதை பற்றி நான் இன்றைக்கு விரிவாக பேசியிருக்கேன். 2021 தேர்தல்ல பாரதிய ஜனதா இரண்டாவது கட்சியாக உருப்பெறுகிறது. 77 இடங்களை பெறுகிறது. உண்மையிலேயே பாரதிய ஜனதா அந்த தேர்தலை ஜெயித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து திரிணாமுல் காங்கிரசுக்கு ஆலோசகராக இருந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, நீங்க ஒரு காலத்திலும் 100 சீட்டை தாண்ட முடியாதுன்னு. அப்படிதான் இருந்தது. கடைசியா 77ங்கிற இடத்துல. இந்த முறை மூன்றாவது தொடர்ச்சியா, அதாவது 3 77, அதுக்கு அடுத்தது 2026ல 206 இடங்கள் திரிணாமுல் காங்கிரஸை 81 இடங்களுக்கு தள்ளி வைத்திருக்கு. அதுக்கப்புறமா காங்கிரஸுக்கு 2, ஆம் ஜனதா உன்னயான் பார்ட்டின்னு அந்த ஒருவரே தான் 2 இடங்களையும் ஜெயிச்சிருக்காரு. அந்த ரெண்டுமே வந்து ஹுமாயூன் கபீர் அப்படிங்கிறவர். அவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து வெளியேற்றப்பட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம், ஆல் இண்டியா செக்குலர் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு இடம். ஸோ கம்ப்ளீட்டா காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி வைப்ட் அவுட். அப்ப என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு 45.84%, திரிணாமுல் காங்கிரஸுக்கு 40.8%, மீதி எல்லாரையும் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேர்த்தீங்கன்னா 85%, 86% மேல ஒரு 4% வாக்கு, 5% வாக்குகள் அதிகமாக பெற்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 200க்கு 2/3 மேல, ஜஸ்ட் ஓவர் 2/3 சீட்ஸ் வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்திருக்கு. ஸோ அதுதான் இந்த கிட்டத்தட்ட நேரடி போட்டி நடக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா சதவிகிதம், ஈவன் 2% அதிகமாக பெற்றிருந்தாலே அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க பாரதிய ஜனதா. ஆனா 160 170க்குள்ள இருக்கும். இப்ப 5% அதிகமாக பெற்ற காரணத்தினால 206, இன்னும் ஒரு 2-3% அதிகமாக பெற்றிருந்தார்கள் என்றால் திரிணாமுலை விட 280 அந்த அளவுக்கு கூட அவங்க போயிருக்கும். அதுதான் இங்க முக்கியம். சோ இதை வந்து வேறு மாநிலத்துல இதை நீங்க போட்டு பார்க்கக்கூடாது. எகைன் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஒரு புது மாநிலத்தில் கால் பதிக்கிறது, ஆட்சியை பிடிக்கிறது. இது வந்து எகைன் ஹிஸ்டாரிக் விக்டரி. அதுக்கு அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா எந்த மாதிரியான மோசமான முறையில் பாரதிய ஜனதாவின் தொண்டர்கள், அந்த கட்சியின் உறுப்பினர்கள் வேட்டையாடி கொல்லப்பட்டார்கள் 2021 தேர்தலில். திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மிக மோசமான ஒரு கட்சி. அரசியல் வன்முறை அப்படிங்கறத வந்து விரும்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி. அது பற்றிய பல்வேறு தகவல்கள் இனிதான் வெளியில வரும். ஏன்னா அந்த கட்சி ஆட்சியில இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரு விதத்துல பயந்துட்டு இருக்கு. அந்த பயத்தை தாண்டி இன்னைக்கு அத்தனை பேரும் பேசுறாங்கன்னா அந்த கட்சி தோற்று போயிருக்கிறதுங்கிற காரணத்தினாலதான் தைரியமாக பேசுகிறார்கள். அதுவும் வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸும் ஒட்டுமொத்தமாக அந்த அவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் அவங்களுடைய முரட்டுத்தனத்துக்காகவும் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. அதை பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்யுமா, இல்ல விட்டுட்டாங்கன்னா மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் திரும்பவும் அவர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவார்கள் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துல மட்டும்தான் ஒரு ஒரு மாதிரியான தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கிறது. மற்ற 4 இடத்துலையும் ரொம்ப தெளிவான வேர்டிக்ட். அந்த தெளிவான வேர்டிக்டோட சேர்த்து விஜய்க்கும் சேர்த்து இதை வந்து நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதாவுக்கு 3 இடங்களில் வெற்றி, காங்கிரசுக்கு ஓரிடம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓரிடம் அப்படின்ட்டு ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு.